எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது முள் சீத்த மரங்க. இந்த மரம் அரிய வகை மூலிகை மரம்னே சொல்லலாம். ஏன்னா, இதில் இருக்கிற இலையிலிருந்து பழம் எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது. இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மொட்டு அதில் இருந்து பூ விரிஞ்சு, அதுக்கப்புறம் அதிலிருந்து காய், பழம் எல்லாமே கிடைக்குதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற நோய் அப்படின்னா அது புற்றுநோயினே சொல்லலாங்க. ஏன்னா அதுக்காகிற மருத்துவ செலவும் ஜாஸ்தி. அதே சமயம் அது நோயுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக வேகமாக இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாவே இருக்குது. அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மிக வலியுள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்குதுங்க. எல்லாத்துனாலையும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் அது இருக்குது. அதுக்கு இந்த அற்புத ஒரு மூலிகையாக இந்த முள் சீத்தா மரம் இருக்குதுங்க. இதனுடைய பழம் அப்புறம் இலை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சித்த மருந்தில் நிரூபிச்சிருக்காங்க. ஆரம்பகட்ட புற்றுநோய் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த முள் சீத்தா பழத்தையும் இந்த இலைகளையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது கூடவே இந்த முள் சீத்தா இலையும் பழத்தையும் சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குது. நிறைய அரிய வகை சத்துக்கள் இந்த பழத்தில் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வளருங்க.